ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு பிணவரையில் வேலை செய்கிற 2 நபர்கள் அவங்க செஞ்ச ரொம்பவே மோசமான செயலால் அவங்களோட வாழ்க்கையில் அமானுஷ நிகழ்வு நுழைஞ்சிருக்கு. அவங்களுக்கு என்ன அமானுஷ நிகழ்வு நடந்துச்சு, அவங்க என்ன அப்படி தவறான செயல் செஞ்சாங்க அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ரொம்பவே பயங்கர திகிலாக இருக்க போது. ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் தான் முருகன், பச்சைமுத்து 2 பேருமே பிணவரை காவலாளியாக வேலைக்கு சேர்றாங்க. இவங்களோட ஊர் சென்னையான்னு பார்த்தீங்கன்னா கிடையாதாங்க. இவங்க வேற ஊர் சேர்ந்தவங்க. இவங்க 2 பேருக்குமே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொஞ்சம் தூரத்தில் நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லேயே ஒரு ரூமையும் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து தான் அவங்க டெய்லி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, ரிட்டர்ன் போவாங்க. 1 மாதம் இவங்களுக்கு வந்து பகல் டியூட்டியில் தான் போட்டிருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக இருந்திருக்கு. அப்போது நைட் டியூட்டிக்கு மாத்துறாங்கங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து போடுறதுனால இவங்களுக்கு ஒரு பயமும் இல்லாமல் இருந்திருக்கு. 1 மாதம் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் தைரியமாகவும் அன்னைக்கு வேலைக்கு போயிருக்காங்க. வேலைக்கு போனதுமே ஒரு 7 மணி இருக்குமாங்க. அப்போவே சொல்லிட்டாங்க, புதுசாக ஒரு கேஸ் வந்திருக்கு, இது வந்து சூசைட் கேஸு, ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா இங்கே முருகனும் பச்சைமுத்துவும் அந்த பிணவரையில் போய் பார்க்குறாங்க. அங்கே அந்த டெட் பாடிஸ்லாம் நிறைய இருக்குது. இப்போ இதையெல்லாம் காவல் காக்கிறது தான் இவங்களுக்கான நைட் டியூட்டி. இவங்க முருகன் வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. பச்சைமுத்து நல்ல போதையிலே அந்த ரூம்குள்ளே போயிட்டு எல்லா பிணங்களையும் அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு ஏதோ பேசிக்கிட்டே இந்த நபர் அங்கேயே இருந்திருக்காரு. அதன் பிறகு அந்த புதுசாக ஒரு பாடி ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பொண்ணோட கை காலை எல்லாத்தையுமே தொட்டு பார்த்துருக்காருங்க இந்த பச்சைமுத்து. அப்படி பார்க்கும்போது அந்த பொண்ணோட கையில் ஏதோ சின்னதாக மோதிரமோ இல்லை என்னவோ இருந்திருக்குங்க. அதை எடுத்து இவர் வந்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டாராம். இதை வந்து முருகனுக்கிட்ட சொல்லலை. இப்போ முருகனை வந்து உள்ளே கூப்பிடுறாரு பச்சைமுத்து, இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்த முருகனும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தள்ளாடி நடந்துக்கிட்டே அந்த ரூம்குள்ளே வந்துட்டாராங்க. வந்ததுமே அது ஒரு பிணம் அப்படின்றது கூட பார்க்காம 2 பேருமே ரொம்பவே ஒரு பேசக்கூடாத முறையில் பேசுகிறாங்களாங்க. அந்த பெண்ணு வந்து இறந்து போன அந்த சடலத்தை பார்த்து 2 பேரும் பேசிக்கிட்டே அதுக்கப்புறமா சிகரெட்லாம் குடிச்சிக்கிட்டு அந்த ரூம்குள்ளேயே கொஞ்சம் நேரம் நடந்துட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் 2 பேரும் வெளியே வராங்க. வந்துட்டு ஒரு இடத்துல படுக்கிறாங்க. படுத்தவங்க நல்லாவே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. மணி எப்படி பார்த்தாலுமே ஒரு 1 மணி இருக்குமாங்க. அந்த நேரத்துக்கு இந்த முருகனோட காலை வந்து யாரோ இப்படி தடவி கூப்பிடுற மாதிரி இருந்திருக்குங்க. இப்போ தடவி கூப்பிட்டதுமே முருகனுக்கு வந்து நல்ல போதையில் இருந்தவர் டக்குன்னு முழிச்சிட்டாராங்க. முருகன் எழுந்ததுமே அவரோட கண்ணுக்கு முன்னாடி நின்னது ஒரு பொண்ணாங்க. அதுவும் கிரீன் கலர் மாதிரி, லேஸ் கிரீன் மாதிரியான ஒரு சுடிதார் போட்டுட்டு அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட முகத்தை பார்க்கவே ரொம்பவே வித்தியாசமாக இருந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் என்னம்மா யாருமா நீ அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு, அண்ணா கொஞ்சம் உள்ளே வரீங்களா, அண்ணா என்னோட பொருள் ஒன்று காணும், உள்ளே வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டுருக்கீங்க. என்னம்மா பொருளை காணும் இன்னார்த்தை கேட்டுட்ருக்க, நீ யார், எப்போ நீ வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணா நான் சாயங்காலமே வந்துட்டேன், ஆனால் என்னோட பொருள் ஒன்று காணும், அந்த பொருளை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குதுங்க. என்ன பொருளுமா அப்படின்றதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு சொல்லுதாங்க, ஒரு மோதிரத்தை ஒன்று காணும் அப்படின்னு. எனக்கு தெரியாதம்மா, இருமா நான் இவரை எழுப்பி பார்க்குறேன் அப்படின்னு பக்கத்தில் பச்சைமுத்துவை எழுப்புறாங்க. எழுப்பி ஏதாவது மோதிரம் இருந்தால் பார்த்தியா, இங்கே உள்ளே ஏதாவது கடந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது போதையில் இருந்தவர் அப்படியே ஃபுல் போதையும் இறங்கிருச்சாங்க பச்சைமுத்துக்கு. மோதிரம் நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்திருந்தா கொடுத்துரு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே முருகன் இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்புறாங்க. அந்த இடத்துலயே அந்த பொண்ணு இல்லையாங்க. ஏன் யாருக்கிட்டடா சொல்லிட்டு இருக்கிற, என்னடா இல்லைன்னு யார்கிட்டடா சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு பச்சைமுத்து கேட்குறாங்க. இல்லை இப்போதான் இங்கே ஒரு பொண்ணு வந்துருந்துச்சு, உன்னை எழுப்பிட்டு இருந்தேன், அப்போ அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு கவனிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எந்திரிக்கும் போதுலேருந்து அங்கே எந்த பொண்ணுமே இல்லைடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லையே என்னை எழுப்பிச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு இந்த முருகன் என்ன பண்ணியிருக்காரு, தூக்கம் நல்லா தெளிஞ்சிருச்சு, இப்போ உள்ள ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ரூம்குள்ளே கூப்பிட்றாரு பச்சைமுத்து. இப்போ பச்சைமுத்து இன்னும் கொஞ்சம் போதைக்காக இந்த பாட்டிலெல்லாம் எடுத்து வாயில் வச்சுக்கிட்டே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இந்த நபர் உள்ளே போகிறாங்க. போயிட்டு அங்கேயே ட்ரிங்கும் பண்ணிவிட்டு இந்த சிகரெட் எல்லாம் குடிச்சிக்கிட்டே அந்த ரூமை ஒரு ரவுண்ட்ஸ் வராங்க. அப்போதான் தானாகவே காற்றுக்கு விலகுச்சா அல்லது அந்த பொண்ணோட ஆன்மா வந்து விலகுச்சான்னு தெரியலங்க. அந்த இடத்துல முருகன் பார்த்தா அதே பொண்ணோட உருவம் பிணமாக அங்கே இருந்திருக்கு. அந்த சடலத்தை பார்த்தா முருகனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சான்.
இந்த பொண்ணு தாண்டா என்னை வந்து எழுப்பிச்சு, இந்த பொண்ணே தான் அப்படின்னு சொல்லும்போது பச்சைமுத்துக்கு குப்புன்னு வேர்த்துருச்சாங்க. அடிச்ச போதையெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியலையாங்க. வேர்த்ததுமே ஒட்டம்பெல்லாம் சிலுத்துச்சாங்க. என்னடா சொல்ற, இந்த பொண்ணு வந்து எழுப்பிச்சா? இந்த பொண்ணா? டேய், இறந்து போட இந்த பொண்ணாடா வரப்போகுது, இவளே ஒரு சூசைட் கேஸ்டா அப்படின்னு கேவலமா கொச்சையா பேசியிருந்திருக்காருங்க பச்சைமுத்து. இப்படி பேசும்போது முருகனும் சேர்ந்துக்கிட்டு அவருக்கு தெரிஞ்ச மாதிரியான இதெல்லாம் பேசியிருந்திருக்காருங்க. 2 பேருமே கொஞ்சம் பயங்கரமா பேசியிருந்திருக்காங்க. பேசி முடிச்சுட்டு 2 பேருமே வெளியே வராங்களாங்க. வெளியே வரும்போது அந்த வாசப்படிக்கு நேராக ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கு. அந்த பொண்ணு வேற யாருமே இல்லை, அங்கே உள்ள சடலமாக இருக்கு அதே பொண்ணு. முருகன் ஃபர்ஸ்ட் பார்த்தாரு பார்த்தீங்களா, அதே பொண்ணு தாங்க. அந்த முகமே ரொம்ப விப்பு பண்ண மாதிரி ரொம்பவே கொடூரமாக இருந்திருக்கு. நாக்கு பார்த்தீங்கன்னா வெளியே நீட்டிகிட்டே இருந்துச்சாங்க. கண்ணெல்லாம் பெருசாக நாக்கு நீட்டிகிட்டே அவங்க அந்த பொண்ணு வாசப்படிக்கு நேரம் நின்றுட்டு இருந்திருக்கு. இப்போது அந்த பொண்ணு நிற்கிறத இவங்க கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது சரியா தெரியல. பக்கமாக நெருங்கி போக 2 பேரும் அந்த பொண்ணை பற்றி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போகவே அந்த பொண்ணோட உருவத்தை முருகன் பார்த்துட்டாரு. பச்சைமுத்துக்கிட்ட சொல்கிறாரு, டேய் அங்கே பாருடா அப்படின்னு சொல்கிறாராங்க. அப்போ பச்சைமுத்துவும் அந்த இடத்துல பார்க்குறாரு. பச்சைமுத்துக்கு இன்னும் பயங்கரமான முகமாக தெரிஞ்சிருக்கு. அந்த உடம்பே ரொம்பவே நடுக்கிற அளவுக்கு ரொம்ப பயங்கரமான பேய் மாதிரி இருந்திருக்குங்க. இப்போ பார்த்ததுமே பச்சைமுத்து கை காலம் விடன்னு நடுங்கிக்கிட்டே, டேய் வாடா ஓடிடலாம் அப்படின்ட்டு முருகனும் பச்சைமுத்தும் 2 பேரும் ஓடுறாங்க. எப்படி பார்த்தாலும் அந்த வாசப்படிக்கிட்ட போய் தான் ஆகணும். வாசப்படி பக்கமாக நெருங்கி போகிறாங்க. அந்த உருவம் டக்குன்னு காணாமல் போயிடுச்சு. காணாமல் போனதுக்கு அப்புறமா 2 பேருக்கும் இன்னும் பயம் அதிகமாயிருச்சு. வேகமாக அந்த பிணவரையை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் வெளியே வந்து பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்த்தாலுமே அந்த ரூம்குள்ள அங்கங்க அந்த பொண்ணோட உருவம் நிற்கிற மாதிரி இருக்கு. என் பொருளை என்கிட்ட கொடுத்துரு, என் பொருளை கொடு அப்படின்ற மாதிரியும் இருந்திருக்கு. இந்த குரல் இவங்களுக்கு மட்டும்தான் கேட்குதான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க. சுற்றி அங்கங்க யாரோ ஒரு சிலர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, படுத்துட்டு இருக்காங்க. யாருமே எந்திரிக்கவும் இல்லை, அவங்களுக்கு யாருக்குமே அந்த குரல் கேட்கவும் இல்லை. இவங்க 2 பேருக்கும் தான் அந்த குரல் நல்லாவே கேட்டிருக்கு. இப்போ முருகனுக்கு ஒரு டவுட்டு, ஒருவேளை இவன் எடுத்துட்டு போனோ அதுதான் குடுன்னு கேட்குதோ, நம்ம எடுக்காத பொருளை நம்ம எங்க இருந்து கொடுக்கறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பச்சைமுத்துக்கிட்ட கேட்குறாரு, நீ ஏதாவது எடுத்தியா, உண்மையை சொல்லிடு, நீ ஏதாவது எடுத்தியான்னு கேட்கும்போது அப்பவுமே பச்சைமுத்து இல்லைன்னு சாதிச்சிட்டாராங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்கவே அந்த பொண்ணோட குரல் அங்கங்க கேட்குற மாதிரி இருந்திருக்கு. விடியற் காலையில் ஒரு 4 மணி ஆனதுக்கு அப்புறமா தான் முருகனுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்திருக்கு. ஏன்னா அதுக்கப்புறமா தான் அந்த உருவங்கள் எங்கேயுமே தெரியாமலே இருந்திருக்கு. அன்னைக்கு இவங்க அப்படியே டியூட்டியை முடிச்சுட்டு காலையில் நேராக ரூம்குள்ளே போகிறாங்க. போயிட்டு குளித்து முடிச்சுட்டு படுக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்காருங்க முருகன். ஆனால் இவருக்கு சுத்தமாக தூக்கமே வரல. சரி சாப்பிட்டு வந்து படுத்துக்கலாம் அப்படின்னு சாப்பிட போயிட்டாராங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வராரு. பச்சைமுத்து பயங்கரமாக கையெல்லாம் அப்படியே கீறின மாதிரி ரத்தம் போய்கிட்டு இருந்திருக்குங்க. ஆனால் ஆள் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காருங்க. கையெல்லாம் ரத்தம், அந்த முகத்துலலாம் அங்கங்க நகைக்கீரல் மாதிரி இருக்கு. காலெல்லாம் அங்கங்க நகைக்கீரல் மாதிரி இருக்குங்க. ஆனா இவர் பாட்டுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காருங்க. என்னையா ஆச்சு, எந்திரியா அப்படின்னு முருகன் கத்துறாராங்க. பச்சைமுத்து கேஷுவலா எந்திரிச்சிட்டு, எதுக்கு தாண்டா கத்திட்டே இருக்க, நைட்லயும் தூங்க விட மாட்டேங்கிற, எப்பவும் தூங்க விட மாட்டேங்கிறிய அப்படின்னு பேசிக்கிட்டே எந்திரிக்கிறாருங்க. அதன் பிறகுதான் அங்கே பச்சைமுத்துக்கு கையை காலெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருக்கு. நெருப்பள்ளி கொட்டினா எப்படி நம்ம துடிச்சு போவோம், எப்படி எரியும் நமக்கு, அந்த மாதிரி எரிச்சலாக இருந்துச்சாங்க. இந்த நபரால் அங்கே பொறுக்கவே முடியல. ஒரு 2 செகண்ட்ல தான் முழிச்சதுமே முகம் கை காலெல்லாம் எரிகிறா, ஏதாவது பண்ணுறான்ட்டு பச்சைமுத்து கத்திட்டு இருந்திருக்காரு. காலை பார்க்குறாரு, கையை பார்க்குறாரு. இந்த நெகக்கீரல் ரத்தங்கள்லாம் எப்படி வந்துச்சுன்னு அவருக்கே தெரியலன்னு சொல்கிறாரு. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு அன்னைக்கு தேங்காய் எண்ணெய்லாம் எடுத்து தடவி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுலேயே உட்காந்துட்டு இருந்திருக்காருங்க பச்சைமுத்து. அன்னைக்கு மதியம் முருகன் கொஞ்சம் நேரம் தூங்குறாருங்க. ஆனால் பச்சைமுத்துக்கு தூக்கமே வரல. ஒருவேளை நம்ம மோதிரம் எடுத்தது அந்த பொண்ணோட ஆன்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ, அதனால தான் நம்மளை பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டே இருக்குதோ, ஒருவேளை இந்த நகைக்கீரல் எல்லாம் அந்த ஆன்மாவோட தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டிருக்காருங்க. அந்த சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான நிகழ்வு அன்னைக்கு நைட்டே நடத்திருக்குங்க. அன்னைக்கு நைட் டியூட்டிக்கு 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. போகிற வழியிலே இவங்களுக்கு தேவையான அந்த சரக்கு பாட்டில் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போகிறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் அலோடு கிடையாதுங்க. ஆனால் இவங்க 2 பேருமே யாருக்குமே தெரியாமல் தான் இந்த வேலைகளில் செஞ்சுருந்துருக்காங்க. இப்போது அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல மறைவான இடத்துல வச்சுட்டு ஒரு 10 மணி வரைக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் உலாத்துறாங்க. 10 மணிக்கு அப்புறமா ஒரு இருட்டான இடத்துல 2 பேருமே உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கொஞ்சம் முருகன் வந்து குடிச்சிருக்காருங்க. ஆனால் ஓரளவுக்கு பச்சைமுத்து குடிச்சிட்டார். அதுக்கப்புறமா தான் சொல்கிறாரு, டேய் அந்த மோதிரத்தை நான் தான் எடுத்தேன்,
அந்த ஆன்மா வந்து கேட்டதில்ல, அந்த பொருளை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு அவரே போதையில உளறிட்டாராங்க. இப்போ முருகன் வந்துட்டு என்ன வேலையா பார்த்து வச்சிருக்க, அந்த பொண்ணோட ஆன்மா அந்த மோதிரத்தை தேடி மறுபடியும் வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. அப்பவுமே ஒரு தகாத வார்த்தையில ஒரு கெட்ட வார்த்தையில சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அந்த மாதிரி திட்டிட்டு, அவ இனிமே எங்கடா வரப்போறா, அவளே செத்து போயிட்டா, இதுக்கப்புறம் அவளால என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. சரின்னு அன்னைக்கு ஃபுல்லா சரக்கெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு நேராக அவங்களும் அந்த பிணவரைக்கு ஃபர்ஸ்ட் 2வது ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு போறாங்க. போயிட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு அதன் பிறகு வெளியே வராறாங்க. வரும்போது பச்சைமுத்துவை மட்டும் யாரோ பின்னாடி இருந்து தர 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 தரன்னு இழுக்கிற மாதிரி இழுத்துருக்குங்க. இழுக்கும் போதே இங்கே பச்சைமுத்து கீழே விழுந்ததுமே கத்துறாருங்க. ஆனால் முருகனுக்கு கேட்கவே இல்லை. கொஞ்சம் தூரம் வரைக்கும் இழுத்துக்கிட்டு போய் அந்த செவுத்துலேயே அடிச்சிருச்சாங்க. அடித்த வேகத்தில் திரும்பி பார்க்குறாருங்க, அங்கே எதுவுமே இல்லை. எப்படி நம்ம தானா இப்படி வந்திருப்போமா என்ன ஏது அப்படின்றது புரியாமலே பச்சைமுத்து டக்கு டக்குன்னு வேக வேகமாக எந்திரிக்கிறாங்க. ஆனால் அவரால் எந்திரிக்கவே முடியல. தட்டு தடுமாறி இந்த 4 காலில் குழந்தை எப்படி நடக்கும், முட்டி போட்டுட்டேன் அந்த மாதிரி நடந்துக்கிட்டே அந்த நபர் வெளியே வராறாங்க. வெளியே வந்துட்டு பார்த்தா அங்கே முருகன் படுக்கிற இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு இருக்காருங்க, எதையோ யோசனை பண்ணினபடி. அன்னைக்கு அந்த பச்சைமுத்து நடந்த விஷயம் எதுவுமே சொல்லாமலே மெதுவாக எந்திரிச்சு போய் முருகனோட படுத்துட்டாராங்க. முருகன் கூட படுக்கும்போது முருகனோட கையை இறுக்கி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் படுத்திருக்காங்க. என்னையாச்சே, ஏன் என் கையை பிடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. எதுவுமே சொல்லலையாங்க. அன்னைக்கு நைட்டு 2 பேருமே சேர்ந்து கொஞ்ச நேரம் கண்ணை சர்றாங்க. கண்ணை சேர்ந்து கொஞ்ச நேரத்துல பச்சைமுத்து மட்டும் ஏதோ ஒன்று தர தர தரன்னு இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்திருக்கு. இந்த பச்சைமுத்துவும் கண்ணை திறந்து பார்க்குறாராங்க. பார்க்கும்போது அதே பொண்ணோட உருவம் தான் இருக்கு. என்ன தகாத வார்த்தையில பேசணும்ல, நான் அந்த மாதிரி கிடையாது, என் பொருளை என்கிட்ட கொடுத்துரு, நீ ஒரு திருடு, என் பொருளை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு அந்த பொண்ணோட ஆன்மா பயங்கரமான குரல்ல பேசிச்சாங்க. அந்த குரலை இவரால் மறக்கவே முடியாத அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சா. அப்படியே காலை 2 காலையும் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த நபர் அப்படியே தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு போற மாதிரியே இருந்திருக்குங்க. இவருக்கு அந்த ஃபீலா இல்லை தரத்தரன்னு இழுத்துட்டு போச்சா என்ன எதுனே புரியாமலே உடனே பக்கத்துல இருந்த அந்த முருகனை கையை தட்டி தட்டி எழுப்புறாருங்க. முருகன் எந்திரிக்கவே இல்லை. கொஞ்சம் தூரம் வரைக்கும் நகர்ந்துட்டாராங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க பச்சைமுத்து வேகமா சத்தம் போட்டு கத்துறாருங்க. அவரோட தொண்டையில இருந்து வாய்ஸே வெளியே வரலையே. இந்த ஊமை எப்படி வாயை மட்டும் அசைக்குவாங்க அந்த மாதிரி மட்டும்தான் இவரால் பேச முடிஞ்சிருக்குங்க. அப்பவும் கையெல்லாம் தட்டி தட்டி விடுறாருங்க. காலை வந்து உதைக்கலாம் அப்படின்னு பாக்குறாருங்க. ஆனா கை கால் 2மே வேலையே செய்யல. சரி அப்படின்னு இந்த நபர் கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ பண்ணி அந்த ஆன்மா கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் தப்பிக்கிறாரு. தப்பிச்சதுமே அந்த மோதிரத்தை கொண்டுட்டு போய் அந்த ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டு வந்துடுறாங்க. இந்த அவங்க பொருளை நீயே எடுத்துக்க அப்படின்னு தூக்கி போட்டுட்டு இந்த நபர் திரும்பி பார்க்காமலே வந்துட்டாராங்க. வந்ததுக்கு அப்புறமா தான் இவருக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம கிட்ட வராது அப்படின்னு நினைச்சாராங்க. அன்னைக்கு அப்படியே தூங்காமலே நைட் டியூட்டியை ஃபுல்லா முடிச்சுட்டாருங்க. முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போகும்போதே முருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நைட்டு நடந்த விஷயங்கள் எதுவுமே முருகனுக்கு தெரியாது. சாப்பாடு வாங்கிட்டு நேராக அவங்களோட ரூமுக்கு போறாங்க. பச்சைமுத்து வந்து எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம், நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, மனசு சரியில்லை, நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி இந்த நபர் வீட்டுக்கு வராங்க. இங்க சாப்பாடுலாம் வாங்கிட்டு இந்த நபரும் முருகனும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி நீ ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்ற, எங்க வீட்டுல இதெல்லாம் கொடுத்துரு அப்படின்னு கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து விடுறாருங்க. இப்போ கொடுத்து விடும்போது பச்சைமுத்து ஒரு மாதிரி பேந்த முழிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் பயந்தபடியும் இருக்காரு. என்ன ஆச்சு, நைட் ஏதாவது நடந்துச்சா, என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. பச்சைமுத்து எதுவுமே சொல்லலை. அதன் பிறகு உடனே வீட்டுக்கு கிளம்புறாருங்க. பஸ் ஏறுறாரு. பஸ் ஏறுறதுக்கு அப்புறமா தான் பார்த்தாராம் அவரோட பாக்கெட்டில் அந்த மோதிரம் அப்படியே இருந்துச்சா. பஸ்ஸை ஏறிட்டு பாக்கெட்டில் காசோ இல்லை ஏதோ எடுக்கிறதுக்காக பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டாராங்க. அப்போது அந்த மோதிரம் கைக்கு கிடைச்சதுமே குப்புன்னு வேர்த்துருச்சாங்க. பயங்கரமா பயத்துல உளர ஆரம்பிச்சிட்டாரு. டே நான் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுறேன்டா, நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டு அந்த நபர் பஸ்ஸை ஏறிட்டாராங்க. பஸ்ஸை ஏறி அவங்களோட ஊருக்கு சாயங்காலமா போய் சேர்ந்துட்டாரு. அப்போ பார்க்கும்போது அந்த பாக்கெட்ல அந்த மோதிரம் இல்லையா. இவர் எங்கேயுமே தூக்கியும் போடலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் அந்த மோதிரம் இல்லை. சரி எங்கேயோ அது நம்மளோட கற்பனை தான், நம்ம பயத்தில் இருக்கிறதுனால தான் எனக்கு நமக்கு தொடர்ந்து அந்த மோதிரங்கள் இருக்கிற மாதிரியான அந்த எண்ணங்களாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு இங்கே முருகன் வாங்கி கொடுத்த அந்த பொருளெல்லாம் அவங்களோட வீட்டில் கொடுத்துட்டு இந்த நபர் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு நிம்மதியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கிறாரு.
படுத்து தூங்கலாம் அப்படின்னு கண்ணை அசரும் போது இந்த நபருக்கு ஒரு யோசனை. ஒருவேளை நம்ம துணிப்பைங்களில் எங்களால் அந்த மோதிரம் இருக்குமோ, அந்த மோதிரத்தை நம்ம விற்றுட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட மறுபடியும் வராதில்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. சரி, அடுத்த நாள் காலையில் கொண்டு போய் வித்தரலாமா, இல்லைன்னா எங்களால் தூக்கி வீசிட்டு வந்துடலாம், இந்த கிணறு அல்லது ஆற்றுல எங்கேயாவது தூக்கி வீசிட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசனையோடய அன்னைக்கு நைட்டு தூங்குறாரு. தூங்குனவருக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்திருக்குங்க. அந்த கனவுல இவர் பிணவரையில் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணோட ஆன்மா என் மோதிரத்தை கொடுன்னு கேட்குற மாதிரியும் இருக்கு. இந்த நபர் அதை தராம தூக்கி கொண்டு போய் ஆற்றுல போடுற மாதிரியும் வந்திருக்குங்க. சம்திங் ஒரு தண்ணி இருக்கிற மாதிரியான இடத்துல போடுற மாதிரி இருக்கு. அப்போ அந்த ஆன்மா என்னோடது எடுத்து தரியா இல்லையா அப்படின்னு மிரட்டுதாங்க. அப்போவே கனவுலையேங்க பச்சைமுத்துவ கழுத்தை நெரிச்சு கொஞ்சம் தூரம் தூக்கிருச்சாங்க. இப்படி தூக்குனதுமே மூச்சு முட்டுற மாதிரி இருந்திருக்குங்க பச்சைமுத்துக்கு. அப்போ டக்குன்னு எந்திரிச்சிருக்காரு. இவருக்கு நடந்தது கனவு மாதிரி இருக்கு. ஆனா இந்த நபருக்கு நிஜமாலுமே மூச்சு முட்டிட்டு இருக்குங்க. கழுத்து நெரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சாங்க. உடனே பச்சைமுத்து அந்த இடத்துல இருந்து அவரோட படுக்கையிலேருந்து எந்திரிச்சிருக்காருங்க. எழுந்து போயிட்டு வேக வேகமாக தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு இப்போ அந்த மோதிரம் எங்கே இருக்கு என்ன ஏதுன்னு புரியாமலே அந்த நபர் வீட்டுக்குள்ளேயே அவரோட பேக்கில் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காராங்க. இவரோட பேக்கில் தாங்க அந்த மோதிரம் இருந்திருக்கு. சரி, இதை வச்சிருக்கிற வரைக்கும் நம்ம டேஞ்சர் தான் அப்படின்னு நினச்சிட்டு அப்போவே இவங்களோட ஊரில் உள்ள ஒரு கிணத்துல கொண்டு போய் போட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வராறாங்க. வெளியே வரும்போதே பயங்கரமான காத்தா வீசிச்சாங்க. அந்த காத்து அது வரைக்கும் நார்மலா இருந்த இடம் தான், அவ்வளோ ஒரு காத்து வந்திருக்குங்க. இவர் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. பின்னாடியே யாரோ வர்ற மாதிரியே இருந்திருக்குங்க. அதுவும் அழுதுகிட்டே வர மாதிரி இருந்திருக்குங்க. ஒரு பொண்ணு அழுதுகிட்டே நடந்து வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான குரல்கள் கேட்குது. தயவு செய்து அது என்கிட்டே கொடுத்துரு, என் குடும்பத்துக்கிட்ட கொடுத்துரு, தயவு செய்து அது என்னோட குடும்பத்துக்கிட்டே கொடுத்துரு, நீ எங்கேயும் கொண்டு போய் போட்டுறாத அப்படின்னு அழுதுகிட்டே வர மாதிரி இருக்கு. இந்த குரலை கேட்டவருக்கு பயங்கரமா பயம் வந்துருச்சுங்க. மிரண்டு போயிட்டாரு. இந்த மோதிரத்தை கொண்டு போய் போட்டுடலாமா வேண்டாமான்னு 2 மனசாப்பை யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காராங்க. திடீர்னு முன்னாடி எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஒரு பெரிய கல் மாதிரி இருந்திருக்குங்க. அந்த கல்லில் இடிச்சு அந்த நபர் கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்ததுமே அந்த நபருக்கு மூக்குல அடிபட்ட ரத்தம் வந்துருச்சாங்க. இவரும் தடுமாறி அந்நேரத்துக்கு யாருமே வெளியே இல்லை. எழுந்ததுக்கு அப்புறமா பார்க்குறாரோ அந்த இடத்துல எந்த கல்லுமே இல்லை. ஆனால் இவர் எப்படி தானா விழுந்தாரு அப்படின்றதும் தெரியல. இப்போ அந்த கையில் மோதிரமும் இருந்திருக்கு. மறுபடியும் நம்மளோட இந்த கையில் இருக்கிற மோதிரத்தினால்தான் நமக்கு மறுபடியும் பிரச்சனை வருது அப்படின்னு நினச்சிட்டு இந்த நபர் வேகமாக ஓட ஆரம்பிச்சிருக்காருங்க. ஓடும்போதே பின்னாடி இருந்து அவரோட சட்டையை யாரோ இழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. போட்டுறாத அப்படின்னு சொல்கிற மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. இப்படி தொடர்ந்து நடக்கவும் அந்த நபர் அந்த கிணத்துக்குள்ளே போடவே இல்லையாங்க. நேராக வீட்டுக்கு ஓடி வந்துட்டார். வீட்டுக்கு ஓடி வந்தவர் இவரோட வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துலேயே அந்த மோதிரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வீட்டுக்கு உள்ளே ஓடிட்டாராங்க. ஓடினதுக்கு அப்புறமா தான் கதவெல்லாம் லாக் பண்ணதுக்கு அப்புறமா நல்லாவே சத்தம் கேட்குதாங்க. ஓன்னு ஒப்பாரி வைக்கிற மாதிரியான அந்த அழுகுரல் நல்லாவே கேட்குதாங்க. இப்போ இப்படி ஆயிடுச்சே, நான் என்ன பண்ணட்டும், என்னோட பொருளை என்கிட்ட திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஓன்னு அழுகிற மாதிரி இருந்திருக்குங்க. இந்த அழுகிற சத்தம் அந்த வீட்டுக்குள்ள வரைக்கும் நல்லா கேட்டுச்சாங்க. இவருக்கு ஆனால் நல்லா கேட்டிருக்கு. இவர் வீட்டுக்கு வெளியெல்லாம் போகல, வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே கேட்டிருக்கு. அன்னைக்கு நைட்டு தூக்கமே வராமல் அந்த பக்கம் பிறண்டு படுத்துட்டே இருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில் தான் முருகனுக்கு ஃபோன் பண்ணுறாராம். ஃபோன் பண்ணிட்டு, டேய் அந்த பொண்ணு யார், என்ன, அவங்களோட வீடு எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் விசாரிக்க சொல்கிறாங்க. அந்த டீட்டெயில் எல்லாம் இவங்களுக்கு உடனே கிடைக்காது, கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும், கொஞ்சம் பேச வேண்டிய ஆளுங்கள்ட்ட பேசினா தான் கிடைக்குமா. அப்போது சரி ஓகே, இன்னும் ஒரு 4 நாள் டைம் கூட, நான் அதுக்குள்ளே விசாரிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நீ ஊருக்கு வரமாட்டியா, நீங்கள் டியூட்டிக்கு வரமாட்டியா அப்படின்னு கேட்குறாருங்க. இல்லை நான் வரலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் காலையில் அப்படி சொன்னவர் கொஞ்ச நேரத்துலேயேங்க என்ன நினச்சார் ஏது நினச்சாருன்னு தெரியாங்க அவங்களோட மனைவியே ஷாக் ஆகிட்டாங்களாம். உடனே அவசரமாக வேகமாக கிளம்பிட்டாராங்க. ஊருக்கு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு பேகு கூட சரியாக துணியெல்லாம் எடுத்து வைக்காமலே இவர் பாடு கிளம்பிட்டாராங்க விறுவிறுன்னு. அங்கே போயிட்டு ரூமில் இந்த பச்சைமுத்து இருக்கிறத பார்த்துட்டு முருகன் ஷாக் ஆகிட்டாரான். டேய் காலையில் தானே நீ வரலன்னு சொன்னேன், இப்போ என்னடா திடீர்னு வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னடா வேலை இருக்குது உனக்கு, நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, சரி நீ வந்ததே பரவாயில்ல தான், இன்னைக்கு நிறைய டியூட்டிலாம் இருக்குது, நமக்கு நிறைய வேலை இருக்குது வா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட் டியூட்டிங்க. மறுபடியும் முருகன் கூப்பிட்றாருங்க. பச்சைமுத்துவும் இதுக்கப்புறம் நம்மளால தாங்க முடியாது அப்படின்னு அன்னைக்கு வேலைக்கும் போறாருங்க. அன்னைக்கு வேலைக்கு போன பச்சைமுத்து
ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி இருந்திருக்காருங்க. ஆனால் முருகன் வா சார் கிடைக்கலாம் அப்படின்னு கூப்பிடும்போது நான் வரலை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இப்போ முருகன் மட்டும்தான் கொஞ்சமாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காருங்க. பச்சை முத்து குடிக்கவே இல்லை. அந்த பெணவரையில் போயிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போகிறாரு. திருப்பி இந்த பொண்ணோட டீட்டெயில் யார்கிட்ட கிடைக்குமோ அவங்களுக்கெல்லாம் போய் கேட்டுட்ருக்காருங்க. அவங்களும் சரி வெயிட் பண்ணி பார்த்தாரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு விடியவே பச்சை முத்து தூங்கவே இல்லையாங்க. இவர் தூங்காமல் இருந்த காரணத்தினாலே என்னவோ தெரியல, இவருக்கு மட்டும் அழுகிற குரல் கேட்டுட்டே இருந்திருக்கீங்க. அதுவும் அந்த பிணவரையில் கேட்குற மாதிரி இருந்திருக்கீங்க. என்னடா அழுகிற சத்தம் கேட்குதே, நம்மளை மீறி யாராவது உள்ளே போயிட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக முருகனை எழுப்பாமலே பச்சை முத்து அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா ஒரு ஸ்ட்ரெச்சரில் ஒரு பிணம் படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் அதுக்கு மேலே ஏறி யாரோ உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. அது ஒரு பொண்ணோட உருவமாகவும் இருக்குது. அந்த உருவம் வேறு எதுவுமே இல்லை. பச்சை முத்துவை தொடர்ந்து தொல்லை பண்ணிட்டுருக்கு. அதே உருவம் தான். அழுதுகிட்டே என் பொருளை கொடு அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்குங்க. உன் பொருளை நான் கொடுத்துட்றேன், உன்னோட டீட்டெயில் எதுவுமே எனக்கு தெரியாது, நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிக்கிட்டே அந்த ரூமை விட்டு வெளியே ஓடிட்டாராங்க. இப்போது அந்த ஹாஸ்பிட்டல்லையே அங்கே இங்கே நடந்துகிட்டே இருக்காங்க. விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பேச வேண்டிய இடத்துல கொஞ்சம் பேசி சீக்கிரமாக அந்த டீட்டெயிலை வாங்கியிருக்காருங்க. அன்னைக்கு காலையில் நேராக ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு அந்த அட்ரஸை வாங்கிக்கிட்டு அங்கே அந்த அட்ரஸில் கொண்டு போய் அந்த மோதிரத்தை கொடுக்குறாராங்க. கொடுக்கும்போது அவங்களோட பேரண்ட்ஸு ஷாக் ஆகிட்டாங்க. இந்த மோதிரம் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு, இந்த வீட்டில் தானே இந்த மோதிரம் இருந்துச்சு, எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆகிட்டாங்களாங்க. இங்கே முருகனுக்கு ஒன்றுமே புரியல. இல்லைம்மா, அந்த மோதிரம் இந்த பொண்ணோட கையில் இருந்து தான் இவர் கழட்டினாராம் அப்படின்னு முருகன் சொல்கிறாருங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க, அந்த அப்போவே ஹாஸ்பிட்டல்லையே என்கிட்ட அந்த மோதிரத்தை கொடுத்துட்டாங்க. இந்த மோதிரம் மறுபடியும் அதை நாங்கள் கவனிக்கவே இல்லை. இப்போ அதை நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கும்போது தான் தெரியுது அங்கே இருந்து எப்படி போச்சு அப்படின்றது புரியல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பச்சை முத்து மிரண்டு போயிட்டார். இல்லைம்மா, நான் முதல் நாளே இதை கழட்டிட்டேம்மா, உங்கள்கிட்ட கொடுக்குறது நான் மறந்துட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு அந்த மோதிரத்தை கொடுக்குறாங்க. மோதிரத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் பச்சை முத்துவுக்கே கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சாங்க. இந்த மோதிரத்தை என்னோடது அப்படின்னு கேட்குற மாதிரியே இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க பரவாயில்ல அப்படின்னு அந்த மோதிரத்தை வாங்கிட்டு அன்னைக்கு ரிட்டன் இவங்களோட வீட்டுக்கு வராங்க முருகனும் பச்சை முத்துவும். வந்ததுக்கு அப்புறமா தான் பச்சை முத்துவுக்கு எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சோ அத்தனையும் முருகன்கிட்ட சொல்லியிருக்காரு. இதனால தான் நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ற விஷயத்துல இருந்து எல்லாமே சொல்லிட்டாரு. சொன்னதுமே முருகன் என்ன சொல்றாருன்னா, அப்பவே நான் கேட்டேன்ல, ஏன் சொல்லலை, அப்பவே சொல்லியிருந்தா இங்கே அந்த பிரச்சனை முடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு இல்லடா, இப்போதான் எனக்கு மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு, நான் வேணும்னு அதை வாங்கலை அப்படின்னு, நான் வேணும்னு எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பரவாயில்ல அப்படின்னு அந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கடந்து வரதுக்கு 6 மாசம் ஆயிடுச்சாங்க பச்சை முத்துக்கு. இடையில அப்பப்போ பச்சை முத்துக்கு உடம்பு சரியில்லாமல் போறது, காய்ச்சலா இருக்கிற மாதிரி இருக்கிறது. இந்த காய்ச்சல் வர டைம் எல்லாம் இவங்க போயிட்டு எங்கேயாவது தாயத்து கட்டிட்டு வந்தாங்க மட்டும்தான் சரியாகும். அந்த நிகழ்வுல இருந்து இப்போவுமே அந்த பிணவரையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வேறொரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி பொருள் ஏதாவது கிடைச்சா கூட உடனே அவங்களோட ரிலேட்டிவோ பேரண்ட்ஸோ யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு கொடுத்துருவேன், நானே கொடுத்துருவேன், மற்றவங்க யாரையும் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நானே கூட அட்வைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்த நிகழ்வை பச்சை முத்து அப்படின்றவங்க தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இவங்களோட வீட்லேயும் அதன் பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக வாழ ஆரம்பிச்சிருக்காரு. இந்த நிகழ்வை நமக்கு பச்சைமுத்து அப்படின்றவங்க தான் சொல்லி முடிச்சிருக்காங்க. பச்சைமுத்துக்கு நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது இது மாதிரியான திகில் அனுபவங்கள், பேய் சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த நீங்கள் நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும். இது மாதிரியான தொடர்ந்த ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. வீடியோக்கு கீழே ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டுருக்கேன். ஓகே காய்ஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சின்ன ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.